யாராக வேணாலும் எவ்வளோ தீவிரமான எதிரியாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வித்துறையை உயர்கல்வி கல்வின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேற்று சுந்தரவடிவேல் வந்து மிகச்சிறந்த ஒரு அதிகாரி, அவரை உயர்கல்வித்துறைக்கு மாற்றிடுறாங்க. பெரியார் வந்து அன்றைய முதல்வராக இருந்த பக்தவச்சலத்துக்கு எதிராக அறிக்கை மேலே அறிக்கை எல்லாரையும் போராட்டத்துக்கு தயார் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரோட கலந்துக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. பெரியார் எப்போவும் குறித்த நேரத்துக்கு முன்னாடி போயிடுறவர், முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. பக்தவச்சலம் வர்றாரு. வந்தால் இவருடைய தள்ளாத வயதில் எந்திரிக்கிறார் பெரியார் அந்த இடத்துல இருந்து. கூட இருந்தவங்க ஐயா பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. இருக்கட்டுங்க நிற்கிறார். மேடைக்கு வந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் ஐயா நீங்கள் உட்காருங்கிறார். இல்லைங்க இருக்கட்டுங்க அப்படிங்கிறாரு. மேடையில் முதல்வர் உட்கார்ந்த பிறகு உட்காருகிறார். அப்புறம் சொல்கிறாரு இல்லை இது புரோட்டோக்கால், முதலமைச்சர் வரும்பொழுது நம்ம எந்திரிக்க வேண்டிய கட்டாயம். அடுத்த நாள் நேற்று சுந்தரவடிவேல்கிட்ட சொல்கிறார் பக்தவச்சலம் போய், உண்மையிலே பெரியார் தான் அவர் எனக்கு எதிராக போராட்டம் வைக்கிறாரு, என்னை திட்டிகிட்டே இருக்கிறது சரி, ஆனால் மேடையில் நேரில் பார்க்கும் பொழுது நான் முதலமைச்சர் என்பதனால் அந்த புரோட்டோக்கால் படி அந்த மரியாதையை கொடுத்துட்டு தான் உட்கார்ந்து நினைக்கிறார். ரொம்ப பெரிய மனுஷன் தான் இல்லை அப்படிங்கிறார். யார் பெரியார் எதிரியாக கருதி கொண்டு பக்தவச்சலம்.